ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயந்தி ப்ரோக்ராம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீங்களா? அன்பான சகோதரர்கள் பெரியவர்கள் அனைவருக்குமே இது ஜெயந்தி சகோதரியோட காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் நல்லபடியாக பண்டிகையை கொண்டாடுங்க. அதேமாரி வீடியோ போட்டலாம் ரொம்ப நாள் ஆச்சு. சில சகோதரிங்க நம்ம ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கொஞ்சம் நான் ரொம்ப மெசேஜை கொடுத்துட்டாலே கண்டிப்பாக எனக்கு இடைவெளி இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மெசேஜுக்கு நான் பதில் கொடுப்பேன். கவலைப்படாதீங்க. ரெண்டாவது என்னன்னாக்கா முக்கால்வாசி நான் பெண்கள் விஷயம்னாலே அது ஒரு முக்கியத்துவம் நான் ரொம்ப கொடுப்பேன். ஏன்னாக்கா பெண்கள்ன்றாலே சில நிறைய திறமைகள் முயற்சிகள் போராடக்கூடியவங்க தான் பெண்கள். சரிங்களா? நிறைய விஷயம். இன்றைக்கி ஒரு சகோதரி வச்சுக்காதீங்க, இன்றைக்கி ஒரு சகோதரி இது ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த நான் கொடுக்குற ஒரு மெசேஜ் தான். ஏன்னா இன்றைக்கி இந்த சகோதரி கண்டிப்பாக சகோதரி ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் போராடுறது விஷயமே இல்லை, ஃபேஸ் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நம்ம பிள்ளைங்க நம்மான்ற ஒரு ஸ்தானம் ஆயிடுறோம் பார்த்தீங்களா? அதுக்காகவே அந்த பிள்ளைங்களுக்காக தான் நம்ம இந்த பூமியில் போராடக்கூடிய ஒரு விஷயங்கள். புரியுதுங்களா? அதனால் எதுவுமே மனசை தளர விடாதீங்க. நம்ம தைரியமாக இருந்து இன்னவா இருந்தாலும் நம்ம தைரியத்தை மனசில் எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்து நம்ம இருக்கோம், கவலைப்படாதீங்கன்ற ஒரு கொடுக்குற தைரியம் தான் பிள்ளைங்களுக்கும். அதேமாதிரி நான் ஒன்றே சொல்கிறேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாலே அது ஒரு புனிதமான உறவு. அது யாருமே இது பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் ஒரு உறுதியான ஒரு பெண்ணுக்கு ஒரு உறுதியான ஒரு விஷயம்னா ஒரு ஹஸ்பண்ட் தான். அவள் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் ஒரு கணவர் தான். ஆனால் அந்த கணவரே சில நேரத்தில் ஒரு மனைவி கிட்ட ஈகம் பிடிக்கிறதோ ஒரு ஆணவம் பிடிக்கிறதோ சில நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, அவளை எதிர்த்துக்கிட்டு அவளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது, அவங்கள அவமானப்படுத்துறது எல்லாமே இருக்குது. புரியுதுங்களா? அவங்கள அலட்சியம் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து தள்ளாடிக்கிட்டு வரும்போது தான் மனைவின்றது கண்ணுக்கு தெரியும். அப்போ காலை பிடிப்பீங்க, அவங்க கையை பிடிப்பீங்க. அப்புறம் அவள் வேறு வழியில் அதை கட்டின கணவர் என்ன செய்கிறா? பிள்ளைங்களுக்கு அப்பா கணவர். புரியுதுங்களா? அதுக்காகவே என்ன பண்ணுறா? அவள் அள்ளி எடுத்துன்னு போயிட்டு உன்னை காப்பாற்றி நீ என்ன வாந்தி எடுத்தாலும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த வாந்தியெல்லாம் அள்ளி போட்டு உன்னை காப்பாற்றி ஒரு மனுஷனாக்கி, புரியுதா, உன்னை கொண்டு உன்னை திரும்பவும் அந்த கணவர்ன்ற ஒரு ஸ்தானம் முக்கியத்தை வச்சு அவள் காக்குறான். அவங்கெல்லாம் நினச்சா 5 நிமிஷம் ஆகுமா அவங்க கட்டுப்பாட்டிலேருந்து அவுந்து போகிறதுக்கு. ஏன் இருக்காங்க? நம்ம பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கன்ற ஒரு இதில் தான் அவள் கட்டுப்பாட்டில் உக்காந்துங்கிற ஒரு விஷயம். புரியுதுங்களா? சில பேர்லாம் ஏதோ ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. புரியுதுங்களா? ஆனால் சில பெண்கள் அந்த கட்டுப்பாட்டில் இருந்துக்கின்னு பயந்து 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 வாழ்கிற அந்த ஒரு உலக மத்தியில் இருக்கிற ஒரு மரியாதைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு மதிக்கணும், போகணும், வரணும் அப்படின்ற ஒருத்துக்காகவே அவள் பொறுத்துக்குன்னு இருக்கிற ஒரு விஷயந்தான் அது. ஆனால் ஒரு நிமிஷம் அந்த ஈகம் போறாமல் ஆணவம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு நிமிஷம் அந்த பெண்ணோட வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப தப்பு. அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. அதேமாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் வெளி உலகத்தில் ஸ்ட்ராங்குனா ஒரு அப்பா அம்மான்ற ஒரு ஒத்துமை அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இந்த வெளி உலகத்தில். புரியுங்களா? அந்த பிள்ளைங்க மூஞ்ச ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு பெண் பொறுத்துக்கிறதுக்கே ஒரு விஷயம் அந்த குழந்தைங்களுக்காக தான். புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்.